இடத்த தேடுறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கிற சமயம் காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிடம் ஆற்றுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வெண் நாவல் காட்டை பார்க்குறாங்க. சரி, இந்த இடத்துல இருந்தே நம்ம சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த காட்டுக்குள்ளே வர்றாங்க. முன்னாடி ஒரு முனிவர் வந்து மரமாக மாறினார் இல்லையா, அதுக்கு எதிர்த்தா மாதிரி ஒரு வெண் நாவல் மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து தவம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து அம்மன் கை நிறைய தண்ணி எடுத்து தரையில் ஊற்றுறாங்க. அங்கே ஒரு சிவலிங்கம் உருவாகுது. ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் சிவபெருமான் 4 பேருக்கு காட்சி கொடுக்குறாரு. அந்த 4 பேர் யார் யாருன்னா, முதல்ல அகிலாண்ட நாயகியா அவதாரம் எடுத்த பார்வதி தேவி, 2வதா மரமாக மாறின முனிவர், 3வதா ஒரு வெள்ளை யானை, 4வதா ஒரு சிலந்தி. அகிலாண்ட நாயகியும் முனிவரும் சிவனை நோக்கி தவம் இருந்தாங்க. அதனால அவங்க 2 பேருக்கும் சிவன் காட்சி கொடுத்தாரு. இந்த வெள்ளை யானையும் சிலந்தியும் யாரு, அவங்களுக்கு ஏன் காட்சி கொடுத்தாரு, அதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த வெள்ளை யானையும் சிலந்தியும் போன ஜென்மத்தில் மிச்ச கதையை அடுத்தடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க.